ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஹிந்தி வாக்கியங்கள் உருவாக்குவதற்கு தேவையான வினை சொற்கள் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான 4 வினை சொற்கள் ஹூ, ஹே, ஹோ, ஹெயின். இந்த வினை சொற்கள் வாக்கியத்தில் எப்படி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி சப்ஜெக்ட் வரப்போ யூஸ் பண்ணணும்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வினை சொல் ஹூ. ஹூ அப்படின்னா இருக்கிறேன். ஹூ இருக்கிறேன். இது ஒரு வாக்கியத்தில் எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சப்ஜெக்ட் மே, நான் அப்படின்னு வரப்போ தான் அந்த சென்டென்ஸை ஹூ அப்படின்னு முடிப்பாங்க. சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறது அந்த வாக்கியத்தில் அந்த யார், எந்த ஒரு பொருள் அந்த செயலை செய்யுது, அந்த சென்டென்ஸில் யாரை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். மே, நான், ஹூ இருக்கிறேன். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் தனியாக இருக்கிறேன். மே அகேலா ஹூ. அகேலா அப்படின்னா தனியாக. நான் கோபமாக இருக்கிறேன். மே குஸ்ஸா ஹூ. குஸ்ஸா அப்படின்னா கோபமாக. நான் கோபமாக இல்லை அப்படின்னா மே குஸ்ஸா நஹி ஹூ. நஹினா இல்லை. நான் மிகவும் கவலையாக இருக்கிறேன். நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மே பகுத் பரேஷான் ஹூ. பகுத் மிகவும், பரேஷான் அப்படின்னா தொல்லை, டென்ஷனாக இருக்கிறது, கவலையாக இருக்கிறது. நான் டீச்சராக இருக்கேன். மே டீச்சர் ஹூ. மே டீச்சர் ஹூ. நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற வினை சொல் ஹே. ஹே அப்படின்னா இருக்கிறது, இருக்கிறான், இருக்கிறாள். இது நம்ம வாக்கியத்தில் ஒரு சென்டென்ஸாக எழுதுகிறப்போ அதோட சப்ஜெக்ட் எப்பயுமே எப்படி வரும் அப்படின்னா, அவன், அவள், அது, இல்லாட்டி ஏதாவது ஒரு பொருள் ஒரு மேலே வர்றோம். அந்த சப்ஜெக்ட் ஒரு மேலே வர்றப்போ நம்ம அந்த சென்டென்ஸில் ஹே யூஸ் பண்ணுவோம். அவன் வீட்டில் இருக்கிறான். ஓ கர் பர் ஹே. ஓனா அவன், அவள், கர்னா வீடு, கர் பர் வீட்டில், ஹே இருக்கிறான் இல்லாட்டி இருக்கிறாள். ஓ கர் பர் ஹே. அவன் வீட்டில் இருக்கிறான், அவள் வீட்டில் இருக்கிறாள். இது என்னுடைய வீடு. ஏ மேரா கர் ஹே. ஏனா இது, மேரா என்னுடைய, கர்னா வீடு. ஏ மேரா கர் ஹே. இது என்னுடைய வண்டி. ஏ மேரி காடி ஹே. ஏ மேரி காடி ஹே. மேரி என்னுடைய, காடி அப்படின்னா வண்டி. கர் வீடு அப்படின்றது ஆண்பால்னால மேரா அப்படின்னு சொல்லணும். காடி அப்படின்றது பெண்பால்னால என்னுடைய அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரி யூஸ் பண்ணணும். எனக்கு காய்ச்சலாக இருக்கிறது. முஜே புக்கார் ஹே. முஜே எனக்கு, புக்கார்னா காய்ச்சல், ஹேனா இருக்கிறது. முஜே புக்கார் ஹே. இருக்கிறதா அப்படின்னு ஒருத்தவங்கள்ட்ட கேள்வி மாதிரி கேட்குறப்போ ஹே கியா அப்படின்னு சொல்லணும். ஹே கியா அப்படின்னா இருக்கிறதா. உங்களிடம் பணம் இருக்கிறதா அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ஆப்கே பாஸ் பைசா ஹே கியா. ஆப்கே பாஸ் உங்களிடம், பைசா ஹே கியா அப்படின்னா இருக்கிறதா. இன்று கடை மூடப்பட்டுள்ளது. ஆஜ் துக்கான் பந்து ஹே. ஆஜ் இன்று, துக்கான்னா கடை, பந்து ஹே அப்படின்னா மூடப்பட்டுள்ளது, அடைக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஹே எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சப்ஜெக்ட் தூ. தூ அப்படின்னா நீ. நீன்னு வரப்பையும் ஹேல தான் அந்த சென்டென்ஸை முடிப்பாங்க. இங்கே ஹே அப்படின்றது இருக்கிறாய் அப்படின்ற அர்த்தத்தில் வரும். நீ யார். தூ கौन ஹே. தூ कौन ஹே. தூனா நீ, கौनனா யாரு. நீ ஏன் கவலையாக இருக்கா. தூ உதாஸ் கியோம் ஹே. தூ நீ, உதாஸ் அப்படின்னா கவலை, கியோம்னா ஏன், ஹே இருக்கிறாய். தூ உதாஸ் கியோம் ஹே. நீ என்னுடைய வாழ்க்கை. தூ மேரி ஜிந்தகி ஹே. தூ மேரி ஜிந்தகி ஹே. ஜிந்தகி அப்படின்னா வாழ்க்கை, மேரினா என்னுடைய. தூ மேரி ஜிந்தகி ஹே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது துணைவினை சொற்கள். ஹோ எப்போ யூஸ் பண்ணுவாங்க, ஹெயின் எப்போ யூஸ் பண்ணுவாங்க, எந்த மாதிரி சப்ஜெக்ட் வரப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். ஹிந்தியில் நீங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு தும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்பயுமே மற்றவங்கள நீங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ ஆப் அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அதுதான் ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறது, மரியாதை கொடுத்து சொல்கிறது. தும், நீங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு தும் அப்படின்னு யூஸ் பண்ணுறது அந்த அளவு மரியாதையாக இருக்காது. தும் அப்படின்னு யூஸ் பண்ணுறப்போ வினை சொல் ஹோ அப்படின்னு முடிக்கணும். ஆப் அப்படின்னு யூஸ் பண்ணுறப்போ வினை சொல் ஹெயின் அப்படின்னு முடிக்கணும். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நீங்கள் எங்கே இருக்கீங்க. தும் கஹா ஹோ. தும் நீங்கள், கஹா எங்கே, ஹோ இருக்கீங்க. இதை ஆப் வச்சு சொல்கிறப்போ ஆப் கஹா ஹெயின். ஆப் கஹா ஹெயின். எப்போவுமே நம்ம பேசுகிறப்போ இந்த ஆப் ஃபார்மேட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஆப் கஹா ஹே, நீங்கள் எங்கே இருக்கீங்க. இதுக்கு ஆன்சர் பண்ணுறப்போ நான் ஆஃபீஸில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் மே ஆஃபீஸ் மே ஹூ அப்படின்னு சொல்லணும். மே ஆஃபீஸ் மே ஹூ. ஆஃபீஸ் மே அப்படின்னா ஆஃபீஸில். நீங்கள் எப்படி இருக்கீங்க.
தும் கைசே ஹோ. தும் கைசே ஹோ. தும்னா நீங்கள், கைசே எப்படி, ஹோ இருக்கீங்க. ஒரு ஆணை பார்த்து கேட்குறப்போ தும் கைசே ஹோ அப்படின்னு சொல்லணும். ஒரு பெண்ணை பார்த்து கேட்குறதா இருந்தால் அது தும் அப்படின்ற வேர்டு ஒரு பெண்ணை குறிக்கும் சொல்லா இருந்தால் தும் கைசி ஹோ அப்படின்னு சொல்லணும். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு ஆப் வச்சு சொல்கிறப்போ ஆப் கைசே ஹேன். ஆப் கைசே ஹேன். ஒரு பெண்கிட்ட கேட்குறப்போ ஆப் கைசி ஹேன். ஆப் கைசி ஹேன். நான் நன்றாக இருக்கிறேன். மே டீக் ஹூ. மே நான், டீக் நன்றாக, ஹூ இருக்கிறேன். மே டீக் ஹூ. இந்த ஹெயின் அப்படின்ற வினை சொல் ஆப் அப்படின்ற சப்ஜெக்ட் வரப்பையும் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சப்ஜெக்ட் பன்மையில் வரப்பையும் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து சொல்கிறப்பையும் ஹெயின் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சப்ஜெக்ட் மே நான் அப்படின்னு வரப்போ ஹூ அப்படின்ற வினை சொல் யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் சிங்குலராக ஒருமையில் வர்றப்பையும் அதே மாதிரி தூ நீ அப்படின்னு வரப்பையும் அந்த சென்டென்ஸை ஹேல முடிக்கணும். சப்ஜெக்ட் நீங்கள் தும் அப்படின்னு வரப்போ ஹோல முடிக்கணும். சப்ஜெக்ட் பன்மையில் வர்றப்பையும் ஆப் நீங்கள் அப்படின்னு வர்றப்பையும் மரியாதை கொடுத்து ஒரு நபரை பற்றி பேசுகிறப்பையும் நம்ம ஹேல முடிக்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவங்க 2 பேரும் நண்பர்கள். ஓ தோனோம் தோஸ்த் ஹேன். ஓ தோனோம் தோஸ்த் ஹேன். ஓனா அவர்கள், தோனோம் 2 பேரும், தோஸ்த் ஹேன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு. ஓ தோனோம் தோஸ்த் ஹேன். அவர் நேர்மையானவர். ஓ ஈமான்தார் ஹே. ஓனா அவர், ஈமான்தார் அப்படின்னா நேர்மையானவர். ஓ ஈமான்தார் ஹேன். ஒரு பெண்ணை பற்றி சொல்கிறதா இருந்தாலும் ஓ ஈமான்தார் ஹேன் அப்படின்னு தான் வரும். நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். ஹம் சப் டீக் ஹேன். ஹம் அப்படின்னா நாங்கள், சப்னா எல்லாரும். ஹம் சப் நாங்கள் எல்லாரும், டீக்னா நன்றாக, ஹேன் இருக்கிறோம். ஹம் சப் டீக் ஹேன். ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த தமிழ் வாக்கியங்களை ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.